Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب لا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه صدق الله المولانا العظيم. கண்ணியத்துக்குரிய நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஓர் காலை பொழுதிலே ஈமான் சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற எம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற புனித ரமலானை சிறப்பாக அடைந்து கொள்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வது பற்றிய ஒரு சிறிய சுருக்கமான குறிப்பை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த ஷாபான் மாதத்தை முழுமையாக அடைந்து புனித ரமலானை முழுமையாக அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் முழுமையாக தர வேண்டும் என்று முதலாவதாக நான் அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழ இருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறார். மனித வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணத்திலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமாகும். அல்லாஹ் தஆலா எங்களை ஆலமுல் அர்வாஹிலே எங்களுடைய வாழ்க்கையை துவங்கி தாயின் கருவறைக்கு எங்களை அழைத்து வந்து இந்த உலகத்துக்கு இப்போது அல்லாஹ் தஆலா எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு பின்னால் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய இன்னும் சில கட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று மன்னரை வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு பின்னால் மஹ்ஷர் என்ற ஒரு பேர்வழியை சந்திக்க இருக்கின்றோம். இறுதியிலே சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டில் ஏதாவது ஒரு முடிவை இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியாக சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நீண்ட பயணத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வைத்தான் அல்லாஹ் தஆலா நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதுஹன் ஃபமுலாக், நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள், முயற்சிகளுக்கு மேலால் முயற்சிக்கின்றீர்கள், உங்களது முயற்சிகளுக்கு அப்பால் உங்களை படைத்து இந்த நீண்ட வாழ்க்கையிலே உங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற அந்த மேலான ரப்பை, அல்லாவை சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் நாங்கள் எங்கு செல்லுகின்றோம் என்று எங்களிடம் கேட்டால் அந்த கேள்விக்கு எங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? ஒன்று, நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் பலரும் எங்களை பார்த்து கேட்பார்கள், எங்க போறீங்க? அப்போது நாங்கள் கொழும்புக்கு போகின்றோம், டவுனுக்கு போகின்றோம், கடைக்கு போகின்றோம், தொழிலுக்கு போகின்றோம், பாடசாலைக்கு போகின்றோம் என்று இப்படி ஏதாவது ஒரு பதிலை போற இடத்தை சொல்லுவோம். உண்மையில் அது எது போகிறது? எங்களுடைய இந்த உடம்பு போகின்றதை நாங்கள் செல்லுகின்றோம். அல்லாஹ் இங்கு கேட்கிறான், உங்களுடைய வாழ்க்கை எங்கு போகிறது? ஐன ததுஹபூன், அல்லாஹ் கேட்கிறான். உங்களுடைய உடம்பு போகின்ற இடத்தை நான் கேட்கவில்லை. நான் உங்களை படைத்து இந்த பாதையிலே அனுப்பி இருக்கின்றேன், எங்கு போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாவே ஒரு பதிலை சொல்கிறான், நீங்கள் எங்கும் போக வேண்டாம்,
ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் திரும்பி வாருங்கள், அல்லாவின் பக்கம் வாருங்கள். ஏன் தெரியுமா? நான் மேலே ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் இந்த நீண்ட பாதையில், இந்த பயணத்திலே அல்லாவை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அல்லாவை சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. நாங்கள் எங்கு போகின்றோம், எங்களுடைய உடம்பு எங்கு போனாலும் எங்களுக்கு வாழ்க்கை எங்கு போகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக விளங்கிக் கொண்டு போக வேண்டும். நான் அல்லாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன், அந்த ரப்பை சந்திக்க போகின்றேன். அல்லாவை சந்திக்கின்ற பயணம் அது எப்படி இருக்கும் என்பதை, நாங்கள் எப்படி எங்களை அல்லாவை சந்திப்பதற்கு போவதற்கு தயாராகிக் கொள்வோம் என்பது பற்றியெல்லாம் நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கு போகின்றோம் என்பது தெளிவாக தெரிந்திருந்தால் நிச்சயமாக போகின்ற இடத்துக்கு யாரும் தயாரில்லாமல் செல்வதில்லை. கடைக்கு போகின்றோம், எதற்கு போகின்றோம் என்பது தெரியும். பாடசாலைக்கு போகின்றோம், எதற்கு போகின்றோம் என்று தெரியும். கொழும்புக்கு போகின்றோம், எதற்கு போகின்றோம் என்று தெரியும். எந்த ஒரு பயணமும் தெரியாமல், நோக்கமில்லாமல் செல்வதில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் எங்கு போகிறது, அதையும் நாங்கள் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவை சந்திக்க போகின்றோம். அல்லாவை சந்திக்க போகின்ற மனிதன் அல்லாவை சந்திக்கின்ற போது எப்படி இருக்கும், அதையும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். அல்லாவை சந்திக்க போவதை சரியாக விளங்கி அந்த ரப்பை சந்திக்க போகின்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாவை சந்திக்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா தாஹிகத்துன் முஸ்தபிஷிரா. அவர்களுடைய முகங்கள் பிரகாசத்தோடு இருக்கும், சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு சந்திப்பார்கள், திருப்தியோடு சந்திப்பார்கள். அப்போது அல்லாவும் அந்த அடியானுடைய விஷயத்திலே சந்தோஷம் அடைவான், அந்த அடியானும் சந்தோஷம் அடைவான். அந்த மகிழ்ச்சியின் காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வலது கையிலே ஒரு பட்டோலையை கொடுப்பான். பாருங்கள், இன்றைய நாள் உங்களுடைய இரட்சகனை நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? காரணம் உங்களது முயற்சிகள். நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்ற தெளிவான எண்ணத்தோடு, நோக்கத்தோடு ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் எனது ரப்பை சந்திக்க போகின்றேன் என்று உங்களை தயார் செய்து கொண்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். உங்களது பதிவு புத்தகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவார். அந்த நேரத்தில் பதிவு புத்தகத்தை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடித்து சத்தம் விடுவார்கள், ஹாஹு முக்குரஹு கிதாபியா, இதோ எனது பட்டோலையை நீங்கள் எல்லோரும் பிரித்து பாருங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று அந்த மனிதன் எல்லோரையும் அழைப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அல்லாவை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும், ரப்பை சந்திக்க போகின்றேன் என்ற லட்சியத்தோடு பயணித்த வாழ்க்கை. இன்னும் சிலர் அல்லாவை சந்திப்பார். வவுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கத்தரா உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா. அவர்கள் அல்லாவை சந்திக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் அல்லாவை சந்திக்க அவர்களுடைய மனசிலே துளி கூட எண்ணம் இருக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை எங்கு போனது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கை ரப்பை சந்திக்க போகின்ற அந்த நோக்கத்திலே தயார்படுத்தி அல்லாவை சந்திக்கவில்லை. மாற்றமாக வாழ்க்கை போகின்ற போக்கிலே விட்டுவிட்டு போனவர்கள். அந்த போக்கில் போகின்றவர்களும் அல்லாவை சந்திக்க வேண்டும். இப்போது திடீரென்று அல்லாவை சந்திக்கின்ற நேரிடுகிறது. எப்படி சந்திக்கிறார்கள்? கவலையோடு சந்திக்கிறார்கள், விரக்தியோடு சந்திக்கிறார்கள், அதிருப்தியோடு சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு சந்திக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என்ற நிலையோடு சந்திப்பார். அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இடது கையிலே பட்டோலையை கொடுப்பான். சொல்லுவான், இந்த கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும், இந்த கவலைக்கும், இந்த விரக்திக்கும் என்ன காரணம் தெரியுமா? உங்களது முயற்சிகள் தான், பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முயற்சித்தீர்கள் ரப்பை சந்திக்க வேண்டும் என்பது அல்ல. உங்களுடைய அற்பமான ஆசைகள்,
அற்பமான விருப்பங்கள், அற்பமான எண்ணங்கள், இந்த உலகத்திலே மரணம் வரைக்கும் நீங்கள் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் அடைந்து கொள்வதற்கு இந்த வாழ்க்கையை செலவழித்து விட்டீர்கள், பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய கையிலே கொடுப்பான். அப்போது அவர்கள் கவலைப்படுவார்கள். மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, ஒரு சின்ன பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காத ஒரு புத்தகமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த நீண்ட பாதையில் பயணத்தில் படைத்த இரட்சகனை சந்திக்க போகின்ற ஒரு பாதையிலே அல்லாஹ் எங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும். இப்போது ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை எங்கு போகிறது? என்னுடைய வாழ்க்கையின் அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு தயாராகி கொண்டு நான் போகின்றேனா? இந்த நிமிஷத்தில் நான் மௌத்தாகினால், இப்போது நான் மரணித்தால் அந்த ரப்பை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா, முடியுமா என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை அமைத்து தந்து கொண்டே இருக்கிறார். எங்களுடைய உடம்பு கடைக்கு போனாலும், பொருள்கள் வாங்க போனாலும், படிக்க போனாலும், வேறு வேறு நோக்கங்களுக்கு இந்த உடம்பு போனாலும், வாழ்க்கையை அல்லாஹ்வை சந்திக்க வருவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் நாங்கள் எங்கு போனாலும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் எங்களை அழைக்கின்றார். தொழுகைக்கு 5 நேரம் அழைக்கின்றார். எதற்கு அழைக்கின்றான்? நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ தேவைகளையும் விருப்பங்களையும் அடைந்து கொள்வதற்கு போனாலும் ரப்பை சந்திக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை பயணமும் இருக்கிறது. அதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அழைத்து அதனை நினைவுபடுத்துகிறார். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று ஒரு முறை எங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு யாருக்கு பெருமதியாக இருக்கு? தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு போகின்ற அந்த மனிதனுக்கு சந்தோஷமா இருக்கு. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் பிரகாசமான தோற்றத்தோடு அல்லாஹ்வை ஒரு மனிதன் சந்திப்பான். அவன் யார் தெரியுமா? வுது செய்து கொண்டவன். நாங்கள் முக்கியமாக எங்களுடைய வுது எதுக்கு? தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு வேலை. எனவே தொழுகையை நோக்கி வந்த ஒரு மனிதன் நாளை ரப்பை சந்தோஷமாக சந்திக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதே போல இன்னும் ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை ரமலானை தருகின்றார். நாங்கள் இப்போது ஷாபானுடைய அரைவாசியை முடித்துவிட்டு இப்போது ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் உண்மையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறான், புனித ரமலானை அடைய வைப்பதன் மூலம். அந்த ரமலானை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்ற பல்வேறு நோக்கங்களில் பிரதானமான ஒரு நோக்கம், அல்லாஹ்வை படைத்த ரப்பை நாங்கள் சந்திக்கின்ற போது மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும், சந்தோஷத்தோடு சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுகின்ற ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த ரமலான் ஒரு வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய சந்தர்ப்பங்களிலும் பாக்கியங்களிலும் ஒன்றாக இருக்கும். அதனை தவற விட மாட்டான். அதற்காக தன்னை முன்னமே தயாராகி கொள்வான். அப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்க புறப்பட்டு போன ஒரு புனிதமான மாமனிதர். அந்த பாதையில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபானை ரமலானுக்குரிய காலமாகவே பயன்படுத்தி கொண்டார். ரமலானுக்கு தயாராகின்ற அந்த ரமலானிலே மேற்கொள்கின்ற அத்தனை நற்கருமங்களையும் இந்த மாதத்திலே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய தோழர்களை பார்த்து சந்திக்கின்ற போதெல்லாம் அந்த புனிதமான ரமலானை நினைவுபடுத்துவார்கள். அகது அதல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களை நோக்கி ஒரு பரக்கத் பொருந்திய மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எனவே நாங்களும் எங்களுக்குள்ளும் இதை அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டும்.
எங்களுடைய குடும்பத்தாரை பார்த்தும் நாங்கள் சொல்ல வேண்டும், ரமலானுக்கு தயாராகுவோம். எங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் பார்த்து சொல்ல வேண்டும், ரமலான் எதிர்கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ரமலானுக்கு நாங்கள் அனைத்து எங்களுடைய வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ரமலானுக்கு தயாராகுவோம், அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு. அப்படி அந்த ரமலான் மறுமையில் அல்லாவை சந்திக்கின்ற போது மகிழ்ச்சிக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருகிறது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானின் மகத்துவம் பற்றி, அதன் சிறப்புகள் பற்றி நிறைய செய்திகள் சொல்லி இருக்கிறார். குர்ஆனும் அதனை பாராட்டி பேசி இருக்கிறது. ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதமாகும். குர்ஆன் எதற்கு இறங்கி இருக்கிறது? ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவது, அந்த ரப்பை நோக்கி நேராக பயணிப்பதற்கு. எனக்கும் எனது ரப்புக்கும் இடையில் ஒரு நேர்கோட்டை வரைந்து அந்த நேர்கோட்டிலே போவதற்கு அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவதற்கு இந்த குர்ஆனை தருகின்றான். அந்த குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சிலாகித்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் சிறப்பு. அதிலே ஒரு சிறப்பு, ஒரு 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 விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உண்டு. அந்த 2 மகிழ்ச்சிகளில் ஒன்று நோன்பாளி நோன்பு திறக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி நோன்பாளி ரப்பை அல்லாவை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. இந்த 2 மகிழ்ச்சி நோன்பாளிக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒன்று உலகத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்போது கிடைக்கிறது? நோன்பு திறக்கின்ற போது. அது எதனால் கிடைக்கிறது? அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஒரே ஒரு கருமத்தை நாங்கள் செய்தால் மட்டும் போதுமானது. அதிகாலையில் எழுந்து சஹர் செய்துவிட்டு சில மணித்தியாலங்கள் மாலை நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உணவையும் பானத்தையும் தடுத்து கொண்டு பசியையும் தாகத்தையும் பொறுத்து கொண்டிருந்தால் நோன்பு திறக்கின்ற போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அது எல்லோருக்கும் கிடைக்கும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசியையும் தாகத்தையும் அடக்கின்ற ஒரு மனிதன் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு மிடர் தண்ணீரை தனக்குள் உட்செலுத்துவதன் மூலம், குடிப்பதன் மூலம், பருகுவதன் மூலம் இந்த முழு உடம்பும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம், பசியையும் தாகத்தையும் அடக்கியது, உண்ணாமல் பருகாமல். அது எல்லோருக்கும் கிடைக்கும். உலகத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி நோன்பு பிடித்த அவ்வளவு பேருக்கும் கிடைக்கும். பசியையும் தாகத்தையும் பொறுத்த மனிதர்களுக்கு கிடைக்கும். 2வது மகிழ்ச்சி உலகத்தில் அல்ல. 2வது மகிழ்ச்சி உலகத்தில் அல்ல. அது மறுமையில் அல்லாவை சந்திக்கின்ற போது லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி. அது ரப்பை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்ல. பசியையும் தாகத்தையும் அடக்கிக் கொள்வதால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்ல. இந்த வாழ்க்கையை அல்லாவை சந்திக்கின்ற பயணத்தில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி, அதற்காக பெற வேண்டியவற்றை பெற்றுக் கொள்ளுகின்ற மகிழ்ச்சி. அல்லாவை சந்திக்க புறப்பட்டு செல்லுகின்ற போது தனக்கு எதெல்லாம் அல்லாவை மகிழ்ச்சியாக்கிக் கொள்ளும், அல்லாவை மகிழ்ச்சியடைய செய்யும், எனது ரப்பை மகிழ்ச்சியடைய வைக்கும், அவற்றை தனக்குள் வளர்த்து கொள்ளுகின்ற, தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற, தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து கொள்ளுகின்ற விடயத்தின் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் 2 மகிழ்ச்சிக்கு எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஒன்று, நோன்பு திறக்கின்ற போது பசியையும் தாகத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள், உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் தருகிறார். அது மாலை நேரத்தில் கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தால் சஹர் செய்தால் மாலை நேரத்தில் அன்றைய நாளில் அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் தருகிறான். ஆனால் இது அப்படி அல்ல. இது எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாவை சந்திக்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி.
அதற்கு இந்த ரமலான் நோன்பு இந்த மாதம் எங்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறது? அந்த மாதம் முதலாவது ரப்பை சந்திப்பதற்கு எங்களது உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது, எங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. பரிசுத்தமான, பக்குவமான, அமைதி அடைந்த ஆன்மாக்கள் அல்லாவை மகிழ்ச்சியோடு சந்திக்கும். தூய்மை அடைந்த உள்ளம் அல்லாவை மகிழ்ச்சியோடு சந்திக்கும். பரிசுத்தமான உள்ளம் அல்லாவை மகிழ்ச்சியோடு சந்திக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. எங்களுடைய உடல் எப்போதும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த உடலை பரிசுத்தப்படுத்துகிறோம். காலையில் எழுந்த உடனே முதலாவது வேலை எங்களுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவது. அதே அதிகாலையில் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற எத்தனையோ கர்மங்கள் இருக்கிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவற்றையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனை நோன்பு என்ற ஒரு இபாதத்தால் இந்த ரமலானிலே அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறார். நோன்பு என்ற இபாதத்தினால் எங்களுக்கு அதனை தருகின்றார். அதுதான் தக்வா என்று நாங்கள் சொல்வோம். குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறலாம். தக்குவா என்பது அது எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்தில் இருக்கின்ற அசுத்தங்கள், அசிங்கங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள் எல்லாவற்றையும் கழுவி துப்புரவு செய்துவிட்டு அந்த உள்ளத்திலே அல் குர்ஆனுடைய ஒளியை ஊற்றுகின்ற ஒரு வேலை இந்த ரமலானிலே எங்களுக்கு இருக்கிறது. எனவே ரமலானுக்கு முன்னாலேயே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த ரமலானுக்கு தயாராக்க வேண்டும். பாவங்களிலிருந்து விடுபட்ட உள்ளம், கெட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட்ட உள்ளம், சந்தேகங்கள், போட்டி பொறாமைகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த மனிதர்களை வெறுக்கின்றது, அடுத்த மனிதர்களுக்கு மத்தியில் வெறுப்பூட்டுகின்ற நிலை, இவற்றையெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டு நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். வெறுமனே காலையிலும் மாலையிலும் பசியிருந்து இந்த உள்ளத்தில் அசிங்கங்களை சுமந்து கொண்டு நாங்கள் பயணித்து அல்லாவை சந்திக்கின்ற நிலை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. எனவே நோன்பு என்ற கடமையின் மூலம் அல்லாஹ் இரண்டாவது மகிழ்ச்சிக்கு எங்களுக்கு தருகின்ற அந்த பயிற்சி எங்களுடைய உள்ளத்திலே தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வது. தக்குவா என்பதன் சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதன் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டு. அந்த முத்தகீன்களுடைய பண்பு அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். காணாத அல்லாவை நம்புகின்ற உள்ளம், காணாத மறுமையை ஏற்றுக்கொண்ட உள்ளம், காணாத கபருடைய வாழ்க்கையை நினைக்கின்ற உள்ளம், காணாத மஹ்ஷரை பற்றி உணர்கின்ற உள்ளம், காணாத ரப்புடைய விசாரணையை பற்றி யோசிக்கின்ற உள்ளம், அந்த உள்ளம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாவது மகிழ்ச்சிக்கு அதுதான் முக்கியமான காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜ். அந்த மனிதன் அல்லாவை திருப்தியோடு சந்திப்பான். அவனுக்கு சிறந்த நல்ல முடிவுகள் இருக்கிறது யார் அல்லாவுக்கு பயந்து வாழுகிறார்களோ என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது மகிழ்ச்சிக்கு இந்த ரமலான் எங்களை தயார்படுத்துகிறது. எப்படி? தூய்மையான உள்ளத்தை, தக்வாவுடைய உள்ளத்தை சமைத்து அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழிகாட்டலை தருகிறான். மறைவான அல்லாவை சந்திப்பதற்கு எங்களுக்கு போக வேண்டும். மறைவான அல்லாஹ் எங்கு இருக்கின்றான்? எந்த இடத்தில் இருக்கிறான்? எப்படி போக வேண்டும்? எப்படி போனால் அவனை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும்? அதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை தருகிறான். ரமலான் குர்ஆனின் மாதம். குர்ஆனை இறக்குகிறான். அந்த குர்ஆன் வழிகாட்டுவதற்காக வருது. எங்கு போவதற்கு வழிகாட்டுது? படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். குர்ஆனோடு வாழுங்கள். அல் குர்ஆனை உங்களுடைய பிரிக்க முடியாத நட்புக்குரியதாக, உறவுக்குரியதாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், அது உங்களுக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் பரிந்து பேசும் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் பரிந்து பேசும். யாருக்கு? அந்த குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், அந்த குர்ஆனோடு பயணித்தவர்கள், அந்த குர்ஆன் சொன்னதை பார்த்தவர்கள், அந்த குர்ஆன் சொன்னவற்றை பேசியவர்கள், அந்த குர்ஆன் சொன்ன பிரகாரம் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடாத்தியவர்கள், அந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உழைத்தவர்கள், அந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தங்களுக்கு மத்தியில் உறவு பாராட்டியவர்கள், தன்னுடைய சகல நடவடிக்கைகளுக்கும் குர்ஆனுடைய வழிகாட்டலை பெற்றவர். குர்ஆனோடு பயணித்தால் இரண்டாவது மகிழ்ச்சி கிடைக்கும். குர்ஆனோடு வாழ்ந்தால் இரண்டாவது மகிழ்ச்சி கிடைக்கும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு குர்ஆனை வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்வது எங்களுக்கு தேவையானது. மூன்றாவது விஷயம், இந்த ரமலான் எங்களை இரண்டாவது மகிழ்ச்சிக்கு தயார்படுத்துது. அதுதான் நன்றியுள்ள அடியானாக எங்களை ஆக்கி வைக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு புரிந்திருக்கின்ற அத்தனை அருள்கள் இருக்கிறது, எண்ணிலடங்காத அருள்கள் இருக்கிறது. இந்த அருள்களுக்கு மேலால் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் என்ற மிகப்பெரிய அருளையும் தந்திருக்கிறார். இந்த அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு போவது அல்ல. கிடைத்தால், கிடைக்காவிட்டால் விரக்தி அடைந்து வாழ்வது அல்ல. அல்லாஹ் நாங்கள் நினைத்தவற்றை, நாங்கள் எதிர்பார்க்கின்றவற்றை எங்களுக்கு தராவிட்டாலும், நாங்கள் எதிர்பார்க்காத, கேட்காத ஒரு மிகப்பெரிய அருளை அவன் கேட்காமலே எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்துவது? மேலதிகமான வணக்கங்களில் நன்றி செலுத்த வேண்டும். கடமையான ஃபர்லான விஷயங்களில் செய்துவிட்டு போவது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே நடுநிசியிலே தொழுதார். ஏன் நடுநிசியில் தொழுகிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு மேலதிகமான வணக்கத்திலே ஈடுபடுகிறார், மேலதிகமான கருமத்தில் ஈடுபட்டார். அதுதான் இரவு வணக்கம். ரமலான் எங்களை மேலதிகமான வணக்கங்களிலே பழக்குகிறது, ஈடுபடுத்துகிறது. இந்த மார்க்கத்தில் கடமைகளுக்கு, ஃபர்லுகளுக்கு அப்பால் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது, மேலதிகமான வணக்கங்கள். அவற்றை யார் செய்வார்கள்? யார் அதிலே ஆர்வம் கொள்வார்கள்? இன்றைக்கு நாளுக்கு நாள் எங்களுக்கு வேலை பளுக்கள் கூடிக்கொண்டு போகின்ற நேரத்தில் மேலதிகமான வணக்கத்தை செய்வது எப்படி போனாலும் பரலை செய்வதற்கு கூட நேரம் இல்லை என்று சொல்லுகின்றோம். அந்த ஆசையும் ஆர்வமும் யாருக்கு வரும்? அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்ற மனுஷனுக்கு. அவற்றை எல்லாம் தேடி தேடி செய்வார். மேலதிகமான வணக்கங்கள் எத்தனையோ இருக்கிறது. அது போல ரமலான் இன்னும் ஒன்றுக்கு எங்களுக்கு இரண்டாவது மகிழ்ச்சிக்கு வழிகாட்டு. அதுதான் கொடுக்கின்ற இயல்பு, கொடுக்கின்ற பண்பு, சொர்க்கத்துக்குரிய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மா ஆத்தா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்ன். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்துகிறான், அவன் இலகுவாக சொர்க்கத்துக்கு செல்வான். இப்படி குர்ஆன் சொல்லுகிறது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் கொடுத்தவற்றை எல்லாம் செலவழிப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் செலவழிப்பார். பணத்தை செலவழிப்பார், ஆற்றல் திறமைகளை செலவழிப்பார், நேரத்தை செலவழிப்பார். அல்லாஹ் தந்த அத்தனையும் செலவழித்து இந்த உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பார்கள், அல்லாஹ்வை மகிழ்ச்சியோடு சந்திப்பது. எனவே கொடுக்கின்ற பண்பை வளர்க்கின்ற அல்லது ஆர்வமூட்டுகின்ற, அதிகரிக்க வைக்கின்ற ஒரு காலம் ரமலான். எனவே தான தர்மங்களுக்குரிய காலம். தாராளமாக கொடுக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுப்பதை நிறுத்தக்கூடாது, குறைக்க கூடாது. அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இப்படி கொடுக்கின்ற தகமை, பண்பு எங்களிடம் வரவழைத்து பழக்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் அதற்கு எங்களை தயார்படுத்துகிறது. ரமலான் அல்லாத காலத்திலும் நாங்கள் அதனை செய்ய வேண்டும். இரண்டாவது மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வது. நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்வது. அதுதான் தங்களை பற்றி யோசிக்கின்ற, தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டுகின்ற, எல்லா விவகாரங்களிலும் ஈடுபட்டு போனாலும் தன்னை மறக்கக்கூடாது. ஒரு மூமின் தன்னை மறக்க மாட்டான். தன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிகிறதா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி இந்த வாழ்க்கை போகிறதா, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை, அல்லாஹ்வை சந்தோஷமாக சந்திப்பதற்கு இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா என்று
அடிக்கடி எங்களை பரிசீலனை செய்வன். அந்த பரிசீலனை செய்கின்ற அந்த வழிதான் இஸ்திஃபார் தௌபா. இஸ்திஃபார் தௌபா என்பது அடிக்கடி எங்களை பார்த்துக் கொள்வது. என்னுடைய வாழ்க்கை எங்கு போய் கொண்டிருக்கிறது? அல்லாவை நோக்கி போகிறதா? வேறு எங்காவது போகிறது என்றால் திருப்பி மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதைக்கு எங்களை கொண்டு வருகின்ற ஒரு வேலைதான் இஸ்திஃபார் தௌபா. எங்கேயாலும் போய்க் கொண்டிருக்கிறதா பார்க்க வேண்டும். முதலாவது நாங்கள் அல்லாவை நோக்கி போனாதான் வேற எங்கேயாலும் போகுதான்னு பார்க்க. எங்களோட வாழ்க்கையே வேற எங்கேயாலும் போய் கொண்டிருந்தா அது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. எனவே முதலாவது அல்லாவை நோக்கி நாங்கள் வர வேண்டும், வந்து பயணிக்க வேண்டும். அப்போது மனிதன் என்ற வகையில் எங்களுக்கு வருகின்ற குறைகள், பலவீனங்கள், போதாமைகள், இயலாமைகள் எங்களுடைய பாதையை திசை மாற்றுகின்ற போது உணர்வோம், மீண்டும் அந்த பாதையை நோக்கி வருவோம். அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி திரும்பி வருவதற்கு பேருதான் தௌபா. திரும்பி வருவதற்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே வாழ்க்கையை கொண்டு போகாம வேற எங்கேயாலும் கொண்டு போயிட்டு எப்படி திரும்பி வாரது? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, எங்களை அடிக்கடி பார்க்கின்ற ஒரு வேலை ரமலான் மன்னிப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அந்த வகையில் இவற்றை எங்களுடைய இரண்டாவது மகிழ்ச்சிக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரமலானில் இந்த பக்குவத்தை, உள்ளத்தை அல்லாவை நோக்கி கொண்டு வருகின்ற, வாழ்க்கையை குர்ஆனை நோக்கி திசை திருப்பி கொண்டு வருகின்ற, படைத்த இரட்சகனை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு இந்த வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு ரமலானை பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு இன்னும் ஒரு ரமலான் கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்குரியதாகும். அல்லாஹ் நாடினால் அது கிடைக்கும், அவன் நாடாவிட்டால் கிடைக்க மாட்டாது. எனவே அந்த ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் அந்த ரமலானுக்கு இரண்டாவது மகிழ்ச்சிக்குரிய ஏற்பாட்டை, தயார் நிலையை இந்த நாட்களிலே செய்வோம். இன்னும் எஞ்சி இருக்கின்ற ஓரிரு வாரங்கள் அந்த ரமலானை நாங்கள் அடைய இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே அந்த ரமலான் எங்களை நோக்கி வந்துவிடும். அதற்கு முன்னால் இந்த ஷாபானை, அந்த ரமலானை பயன்படுத்துகின்ற காலமாக எங்களை ஆக்கிக் கொள்வோம். அந்த ரமலானை எதிர்கொள்வோம். அந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்து பயன்பெறாத அளவுக்கு உச்சகட்ட பயனை பெற்றுக் கொள்வதற்கு புனித ரமலானை நாங்கள் அடைந்து கொள்வோம். வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் அந்த புனித ரமலானை அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தையும், அந்த ரமலானிலே படைத்த ரப்பை சந்தோஷமோடு மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு எங்களை தயார் செய்து கொள்ளுகின்ற ஒரு மாதமாகவும் ஆக்கிக் கொள்வோம். அந்த அல்லாவை மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு வல்ல நாயன் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே துவா செய்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.